சிரித்து வாழ வேண்டும். மனநல ஆலோசகர் எஸ். ஜெயதேவி ஜெயப்பிரகாஷ் அவர்களுடன் நேர்முகம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உலக சிரிப்பு தினம், அதாவது வேர்ல்ட் லாஃப்டர் டே. 1998 ஆண்டுல மே மாதம் 10 அன்னைக்கு இந்த சிரிப்பு தினம் நிறுவப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உலக அளவுல செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ நம்மளுக்கு சிரிப்பு, காமெடி அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு நிறைய திரைப்பட கலைஞர்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க. இது கூடவே நிறைய பேருக்கு சார்லி சாப்ளின் அவர்களும் ஞாபகத்துக்கு வருவார். அவரோட கோட் ஒன்று இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, A day without a laughter is a day wasted. அதாவது எந்த ஒரு நாளை நீங்கள் சிரிக்காமல் கடந்து வரீங்களோ அந்த நாள் ஒரு வேஸ்டான ஒரு நாள், இல்லை நீங்கள் அந்த நாளை உங்கள் லைஃப்பில் வீணாக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். நம்மள எத்தனை பேர் டெய்லியும் நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் பார்க்கும்போது சும்மா புன்னகைக்கிறது, சிரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். அது ஒரு கர்ட்டசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம மனசார சிரிக்கிறோம், சந்தோஷமாக சிரிக்கிறோம் அப்படின்னா டெய்லி அந்த விஷயத்தை செய்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. அப்படிங்கிறத விட நிறைய நேரத்தில் அதற்கான வாய்ப்புகளும் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இந்த வேர்ல்டு லாஃப்டர் டேல நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு லாஃப் ஏன் முக்கியம், ஒரு நாளைக்கு நம்ம சிரிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, ஒரு நாளைக்கு சிரிக்கல இல்லை சிரிக்காமலே இருக்கிறதுனால ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்ம என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், ஏன் வேர்ல்டு லாஃப்டர் டே அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்களை இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றின முழு விவரத்தையும் நம்ம கிட்ட சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க மனநல ஆலோசகர் ஜெயதேவி ஜெயப்பிரகாஷ் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம். இன்னைக்கு நம்ம வேர்ல்டு லாஃப்டர் டே பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த வேர்ல்டு லாஃப்டர் டேனா என்ன மேம், அண்ட் நம்ம இந்த டேவை ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம்? வேர்ல்டு லாஃப்டர் டேன்றது உலக அளவில் சிரிப்புக்கான தினம். இது எதுக்காக கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா, சகோதரத்துவம், அமைதி, இது எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டுட்டு வர்றதுக்காக. இது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறதுக்கு பதில் உலகளாவில் இதுக்குன்னு ஒரு தினத்தை குறிச்சு வச்சு அன்னைக்கு எல்லார்கிட்டையும் அந்த விழிப்புணர்ச்சியை உருவாக்கும் பொழுது, எல்லாருக்கும் போய் சேரும்பொழுது எல்லாருமே அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. தினந்தோறும் அவங்களுடைய வாழ்க்கையோட அன்றாட செயல்களை செய்கிற மாதிரி இந்த சிரிப்பு யோகாவையும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, மூளை சார்ந்த நிறைய அது ஹோல்சம் அப்ரோச்சாக இருக்கும். ஓகே மேம். இப்போ நம்ம இது ஏன் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. இதோட வரலாறு என்ன மேம்? இது என்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? இது பார்த்தீங்கன்னா, டாக்டர் மதன் கட்டாரியா அவர் ஒரு மருத்துவர். அந்த மருத்துவர் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது அவருக்குள்ள தோணினது என்னன்னாக்கா, எல்லார்கிட்டையுமே ஏதோ ஒன்று குறைச்சலாக இருக்குது. அது கொஞ்சம் நிறைவடையும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த விதமான வியாதியாக இருக்கட்டும், கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குமோன்றது அவருடைய எண்ணமாக இருந்துச்சு. அதுக்கான ஆராய்ச்சிகள் அவர் இறங்கும் போது அவர் கண்டுபிடிச்சது என்னன்னாக்கா, சிரிப்பு. மக்கள் மத்தியில் அந்த சிரிப்புன்றது ரொம்பவே குறைவாக இருந்துச்சு. அப்போ அந்த சிரிப்பையே நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தால் என்ன, மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும்ன்ற அந்த ஆராய்ச்சியில் இறங்கும் பொழுது அவருக்குள்ள உருவாகி அவர் எடுத்துகிட்டு வந்தது தான் பார்த்தீங்கன்னா சிரிப்போடு சேர்ந்த உடல் அசைவுகள், லாஃப்டர் மூமெண்ட் தெரப்பின்ற மாதிரி அவர் ஸ்டார்ட் பண்ணினாரு. அது 1995. அதுக்கப்புறமா லாஃப்டர் யோகா கிளப்னே ஒன்று 1998 உருவாக்கினார். அது நடந்தது மே 10 நடந்தது. ஸோ அதனால அது முதல் ஞாயிற்றுக்கிழமையா 1998 அமைஞ்சது. ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமையில லாஃப்டர் யோகா டே உலகளவில் நம்ம கொண்டாடலாம் சொல்லும்போது எல்லாருமே உலக அளவில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச்சஸ் அதில் நடந்திருக்கு. அதுதான் இன்டர்நேஷ்னல் லாஃப்டர் யோகா டேவாக நம்ம கொண்டாடுறோம். நம்மளுக்கு சிரிப்புங்கிற ஒரு விஷயம் குறைச்சலாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த லாஃப்டர் யோகா அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்தாருன்னு நீங்கள் சொன்னீங்க மேம். பட் இருந்தாலும் நம்ம நேச்சுரலாக சிரிக்கிறதுக்கும் ஃபேக்காக சிரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் சொல்லும்போது பார்க்கும்போது நான் நிறைய பார்க்லலாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப வயசானவங்க, யங்ஸ்டர்ஸ் கூட இப்போ ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதில் அவங்க எல்லாருமே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணி சிரிக்கிறாங்க. ஸோ இதுதான் லாஃப்டர் யோகாவா? எஸ், நீங்கள் பார்த்தது முற்றிலும் உண்மை. அதுதான் லாஃப்டர் யோகா. ஆனால் அது ஃபேக்காக இருக்காது. ஓகே. ஒரு திரைப்படத்தில் ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்கில் அவரு ஒத்த வயசில் இருக்கவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சிரிப்பாங்க.
ஆனால் அதுதான் உண்மையான லாஃப்டர் யோகா தெரப்பியான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஓகே. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, பார்க்கில் பார்த்ததா சொன்னீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தீம்ஸ் இருக்குது. டாக்டர் மதன் கட்டாரியா அவர் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 320 டைப் ஆஃப் எக்ஸசைசஸோட லாஃப்டரையும் யோகாவையும் ஒருங்கிணைச்சிருக்கார். 320 எக்ஸசைசஸ் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் செய்யும் பொழுதே இன்னொருத்தருக்கு அதை பார்க்கும்போது ஏன்னா புது விதமாக இருக்கும் இல்லையா. எதுவாக இருந்தாலும் நம்ம புதுசாக ஒன்று பார்க்கும்பொழுது நமக்கு அது சிரிப்பை தூண்டிவிடும். இப்போ எப்படி நம்மளுடைய நகைச்சுவை நடிகர்களுடைய நகைச்சுவை பார்க்கும்போது நம்மளை மீறி நம்ம குழந்தையா மாறிடுவோம். அதே மாதிரி அந்த இடத்துலயும் நம்ம குழந்தையா மாறுவோம். நம்மளுடைய உள்ளுக்குள்ள நமக்கு எந்த வயசா இருக்கலாம், உள்ளுக்குள்ள இருக்க அந்த குழந்தைத்தனம் வந்து எழும்பிடும். அப்போ அது ஃபேக் சிரிப்பா இருக்காது, உண்மையான சிரிப்பா இருக்கும். ஓகே மேம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பண்றாங்க அப்படின்னா ஒருத்தர் பண்றதை இன்னொருத்தர் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் இப்போ இதை நான் வந்து நானே தனியா பண்றேன் அப்படின்னா இதை என்னால பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாமே. இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கும் போது நீங்கள் எனக்கு வணக்கம் சொன்னீங்க. நான் வந்து 3 முறை வணக்கம் சொன்னேன். நீங்கள் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இதுதான் வந்து முதல் எக்ஸசைஸாகவே எடுத்துகிட்டு வராங்க. ஓகே. வணக்கம் சொல்லிக்கிட்டே நம்ம சிரிக்கணும். இந்தியாவில் நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, வணக்கம் சொல்லும்போது கைக்கூப்பி சொல்லுவோம். அந்த கைக்கூப்பி சொல்லும்போது இந்த கையில் இருக்க 5 விரல்கள் இந்த கையில் இருக்க 5 விரல்களை அமுத்துறோம். இது ஒரு முத்திரையாக சொல்லுவோம் இல்லையா, அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸாக சொல்லுவோம். இதை இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் நல்லா இயங்கும்ன்றது தான் சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இது மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் தனியாக சிரிக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நகைச்சுவை பார்க்கலாம். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு நிகழ்ச்சியும் பண்ணலாம். அந்த 320 எக்ஸசைஸ் தான் பண்ணணும்ட்டு அர்த்தம் கிடையாது. லேட்டஸ்ட்டாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு படங்கள் பார்த்தோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஜோக் அடிச்சோ சிரிச்ச நிகழ்வு ஏதாச்சும் நடந்திருக்குங்க? கண்டிப்பாக. அது நிறைய அது எப்படி இருந்துச்சுங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃப்ரம் ஹார்ட்ல இருந்து கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் வந்துடும். அந்த அளவுக்கு நாங்கள் காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம் நாங்கள் ரீசெண்டாக. சூப்பர். இதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு 2 நிகழ்வு ஞாபகம் வருது. ஒன்று வந்து நம்மளை நாமளே எப்படி வந்து சிரிச்சிக்கிறதுன்னு கேட்டீங்க. இது ஒரு ஆராய்ச்சியே நடந்திருக்கு. சிரியன் ரெஃப்யூஜி எல்லாருமே ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தத்திலே இருக்கும்போது உடல் வியாதிகளும் நிறைய வரலாம், மனநோய்களும் வரலாம். ஸோ அதுலேருந்து அவங்க மீண்டு எடுக்கும்பொழுது மருத்துவ ரீதியாக நிறைய ட்ரீட்மெண்ட் அங்கே போயிட்டு இருந்துச்சு. சைடில் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, இப்போ நம்ம ஊர் திரைப்படங்களில் இருக்கக்கூடிய காமெடி சீன்ஸ் மாதிரி அந்த ஊரில் ஒரு காமிக் ஸ்டோரி, கதையோட பேர் ரக்காகோன்னு நினைக்கிறேன், ராகுகோ, RAKUGO, அந்த ஒரு காமிக் ஸ்டோரியை வந்து போட்டு காமிக்கும் பொழுது அவங்க எல்லாருமே வந்து வாய்விட்டு சிரிச்சு அவங்களுடைய மன அழுத்தம் குறைஞ்சதா ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இருக்கு. ஸோ அந்த காமெடி ஸ்டோரிஸ்க்கும் நகைச்சுவைக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்கு. ஏன் இதெல்லாம் நம்ம சிரிக்கணும்? அதுதான் நான் உங்களை கேட்டேன். உங்களுக்கு அந்த நிகழ்வு நடந்திருக்கான்ட்டு. நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். என்ன ஆகுது, நம்ம அப்படி வாய்விட்டு சிரிக்கும் பொழுது, நம்மள மறந்து நம்ம குழந்தை வெளியில வந்து சிரிக்கும் பொழுது, நம்ம குழந்தைனா நம்மளோட உடலுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைய சொல்றேன், நம்மளோட இன்னர் சைல்டு, அப்படி ஆகும்பொழுது என்டார்ஃபின்ஸ்ன்னு சொல்லுவோம், ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லுவோம், டோபமைன், செரோட்டோனின், இதெல்லாம் தான் வந்து நியூரோ சயின்ஸ், மூளையில சுரக்கக்கூடிய ரசாயனங்கள். இது சுரக்கும் பொழுது என்டார்ஃபின்றது வந்து நேச்சுரல் பெயின் கில்லர். நம்ம எத்தனை வலிகளுக்கு வந்து பெயின் கில்லர் சாப்பிட்றோம், மாத்திரைகள் சாப்பிட்றோம், அதுக்கெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வந்து நேச்சுரலா இருக்கிறதுனால நமக்கு மன அழுத்தத்தினால வரக்கூடிய, மனதில் வரக்கூடிய வலிகளையும் தீர்க்கும், உடல்ல இருக்கக்கூடிய வலிகளையும் தீர்க்கும். இப்போ கேன்சர் பேஷண்டாக இருக்கும், அதுக்கும் ஆராய்ச்சி இருக்கு. கேன்சர் பேஷண்ட்டுக்கு நிறைய வலிகள் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பின்ட்டு நிறைய கொடுப்பாங்க. அந்த வலிகள்ல இருந்தும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயங்கள், இதெல்லாம் போக்குறதுக்கு இந்த லாஃப்டர் தெரப்பி வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி பார்க்கின்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு விதமான நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு கண்டிஷன். ஸோ அவங்களுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய கோர்மார்பிடிட்டி சொல்லுவாங்க. பார்க்கின்சன்றது வந்து ஒரு மெயின் நோய். அது சார்ந்து வந்து தூக்கமின்மை இருக்கலாம், படப்படப்பு இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களுக்கு அங்கங்கே வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து மனநோயும் சேர்ந்துருக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இந்த லாஃப்டர் தெரப்பி இருக்கும். நீங்கள் சொன்ன அந்த 320 எக்ஸசைஸ் சொன்னீங்கல்ல, இது எல்லாமே லாஃப்டர் யோகா கீழே வருமா? ஆமாம். ஓகே. இது 320யுமே நான் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போது சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இல்லைனா இதுக்கு ஏதாவது நான் ஒர்க் ஷாப், கிளாஸஸ் அந்த மாதிரி போய் நான் கற்றுக்க முடியுமா? முன்னாடி ரொம்ப குறைவாக இருந்தது. இப்போ இந்த சோஷியல் மீடியான்றது வந்ததுக்கு அப்புறமா, அதாவது ஆன்லைனில் கிளாஸஸ்ன்னு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நானுமே ஒரு 2 ஒர்க் ஷாப் போய் அதை கற்றுக்கிட்டேன். நான் 320 எங்களால் கற்றுக்க முடியலை. அது வந்து இட்ஸ் அ ஜேர்னி. 10 சொல்லி கொடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கெல்லாம் நம்ம அறிமுகமே இல்லை. அது இந்த வயசில் போய் கற்றுக்கும் போது அந்த மூமெண்ட்டோட சிரிக்கணும் போது நமக்குள்ள ஒரு மென்டல் பிளாக் வச்சுருப்போம். நாளை இவங்க எதிர்க்க சிரிக்க மாட்டேன். அதுலேருந்து வரத்துக்கே எனக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே.
என்னுடைய அந்த வெக்கம், சோஷியலாக நான் சிரிக்கக்கூடாதுன்ற அந்த இதெல்லாம் வந்து விலகி வெளியில் வரத்துக்கு 2வதுல தான் நான் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் எப்படி நான் நியூரோ சயின்ஸை புகுதி பார்க்க முடியும்ட்டு நான் கொஞ்சம் அதை தேடல்களையும் ஆராய்ச்சிலையும் இறங்கும்பொழுது தான் எனக்கு இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மூளையில் சுரக்கக்கூடிய ரசாயனங்கள்னால நமக்கு என்னென்ன நடக்குதுன்ட்டு. இப்போ நீங்கள் உங்கள் 2 ஒர்க் ஷாப் பற்றி சொல்லியிருந்தீங்க. அதாவது நிறைய பிளாக்ஸ் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த 2வது ஒர்க் ஷாப்பில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் ஃபீல் பண்ணேன், அங்கே நான் இருந்தேன் அப்படின்னு. ஸோ அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள் மேம். அதில் எங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கலாக வந்து இயன் முறையில் சொல்லி கொடுத்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழ சிரிப்பு. ஓகே. அந்த வாழைப்பழ சிரிப்பில் எனக்கு எது ரொம்ப அதில் வந்து டச்சிங்காக இருந்துச்சுன்னா, இட் இஸ் நாட் ஒன்லி நம்ம ஒன்லி சிரிக்கிறது மட்டும் கிடையாது. அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரலால் இதை அமுத்தி இப்படி பண்ணுவோம். நம்ம வந்து இமேஜினேஷன் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆமாம், பீல் பண்ணுவோம். வாழைப்பழத்தோடைய தோலை உரிக்கிற மாதிரி பண்ணும்பொழுது இந்த 2 விரல்களால் இன்னொரு கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரல் நுனியையும் நம்ம அமுத்தி கீழே இப்படி எடுத்துட்டு வரும்பொழுது அது ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்டாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இதை நம்ம நின்றுட்டு பண்ணும்பொழுது நம்ம உடல்களும் அசையுது. நார்மலாக நம்மளை எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னா நம்ம எத்தனை பேர் நம்ம பண்ணுறோம், உடற்பயிற்சின்றது பண்ணுறதில்ல. ஸோ இந்த 320லையும் வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி அமைஞ்சிருக்கு. அதுதான் ஒரு விதமான யோகாவாக சொல்கிறோம். சிரிப்பு இருக்குது. அந்த சிரிப்பில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஆழ்ந்து நம்ம மூச்சை உள்ளே எடுக்கிறோம், ஆழ்ந்து மூச்சை வெளியில் விடுறோம். அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹா ஹா ஹோ ஹோ ஹா 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 ஹோ 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 அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம சொல்லும் போது நான் ஹா ஹா சொல்லும் போது என்ன ஆகுது, காற்று வெளியில் போகுது, ப்ரீத் அவுட். ஹோ ஹோன்னும் போது நான் காற்றை உள்ளே எடுக்கிறேன். ஸோ ப்ரீத் இன். இது வந்து இதுலேயே நிறைய ஃப்ரீக்வன்சியில் நிறைய அந்த கிராஃப் மாதிரி நம்ம போவோம். எல்லாமே எப்படி ஸ்லாண்டிங்காக இருக்காது, கிராஃப் மாதிரி போயிட்டு வரும்போது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்லேயும் ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்காக மூச்சுன்றது ரொம்ப தேவைப்படுது. எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு மூச்சு பயிற்சி பண்ணுறோம்? அப்போது மூச்சு பயிற்சி நம்ம பண்ணுறதில்ல, உடற்பயிற்சி பண்ணுறதில்ல. எத்தனை பேர் இப்போ வாழ்க்கையில் ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம், உட்காந்து சிரிக்கிறோம். எனக்கு காமெடி பிடிக்கும், அந்த காமெடியை பார்த்து சிரிக்கிறோமா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு மொபைல் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறோம். அந்த சமயத்தில் இந்த லாஃப்டர் யோகான்றது எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருக்குது. கை நிறைய பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது மேம்? இப்போ நீங்கள் ஒர்க் ஷாப் போனீங்க, இப்போ நேரம் நீங்கள் சொன்னீங்க. பட் இப்போ நம்ம ஒரு காமெடி பார்த்து நம்ம சிரிக்கிறதுக்கும் அந்த லாஃப்டர் யோகாவில் நம்ம வந்து சிரிக்கிறப்போக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஒன்று வந்து எனக்குள்ளே இருந்த அந்த ஒரு வெக்கம்னு சொன்னேன் இல்லைங்களா, மற்றவங்க எதிர்க்க நான் எப்படி சிரிக்கலாம். இன்னொன்று கண்டிஷன், நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம கல்ச்சரில் கண்டிஷனாக வளர்ந்துருக்கோம். அது எனக்கு போனது எனக்கு ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. அடுத்தது நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு எதுவும் தெரியல, ஆரம்பிக்கும் பொழுது முடிக்கும்பொழுது நான் என்ன ஒரு குழந்தையாகவும் ஒரு ஃபெதர் மாதிரி லைக் இறகு மாதிரி ஃபீல் பண்ணினேன். அவ்வளோ உடம்பு வந்து லைட்டாக இருந்துச்சு. நான் ஃபீல் பண்ணினது என்னுடைய உடல் வந்து இலகுவாக இருந்த மாதிரி நான் ஒரு உணர்ந்தேன். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத பேசணும்ல மேம். ஸோ நான் இந்த வயசுலேயுமே நான் வந்துட்டு நம்ம இன்னர் சைல்டு அதில் வெளியில் வரும், ரொம்ப நான் லைட்டாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இந்த யோகா நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது வயது வரம்பு தேவையா? குழந்தைங்க அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க, சிரிச்சுப்பாங்க, ஸோ அவங்களுக்கு தேவையில்லை. பட் பெரியவங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்க்கில் பார்த்தோம்னா அவங்க தான் முக்கால்வாசி பேர் இருப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க எக்ஸசைஸும் அவங்களால பண்ண முடியாது. அவங்களோட பாடி கண்டிஷனுக்கு நிறைய பேர் ஜஸ்ட் வாக்கிங்கோட நிறுத்திப்பாங்களே தவிர மீதி இந்த கை கால் அசைச்சு அவங்களால பண்ண முடியாது. ஆனா அவங்களுக்கு அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த லாஃப்டர் யோகா வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா குழந்தைங்களுக்கும் இது தேவைப்படுமா? குழந்தைகளுக்கும் தேவைப்படும். குழந்தைங்க நேச்சுரலாகவே ரொம்ப துருதுருன்னு சிரிப்போடு இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் 2 பெற்றோர்களுமே வந்து வேலைக்கு போகிறதுனால கூட்டு குடும்பம்ன்ற கலாச்சாரம் அழிஞ்சு இருக்காங்க. பட் ஸ்டில் நிறைய இல்லை. அப்படியெல்லாம் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு தனிமையை ஃபீல் பண்ணுறாங்க. நான் வந்து இப்போது ப்ளே தெரபிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நிறைய குழந்தைகளை நான் பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த மூச்சு பயிற்சின்றது குழந்தைங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த இடத்துல நான் போயிட்டு பெரியவங்க கிட்ட இருக்கிற மாதிரி மூச்சு நல்லா உள்ளெடுங்க, நல்லா வெளியில் விடுங்கன்னா குழந்தைங்களுக்கு அது புரியாது. ஓகே. அப்போது இந்த லாஃப்டரில் நிறைய விதமானது இருக்குது. அதில் குழந்தைங்களுக்கு எது வந்து சுலபமாக இருக்குமோ அதை நான் சொல்லும் போது அவங்களுக்கு அது விளையாட்டாகவும் மாறும், சிரிப்பாகவும் இருக்கும். அதே சமயத்தில் என்னுடைய கோல் என்ன, அவங்களுக்கு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணணும். குழந்தைங்களை நான் சைக்காட்ரிஸ்ட் அனுப்பிச்சு மனநல மருத்துவருடைய மருந்து மாத்திரைகளை கொடுக்க முடியாது, ஏன்னா சின்ன குழந்தைங்க. அப்போ அவங்களுக்கு இயற்கையாக எப்படி அந்த மூளையில் சுரக்கக்கூடிய ரசாயனங்களை சரிசமம் படுத்தலாம், எதெல்லாம் கம்மியாக இருக்கிறது எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்றதுக்கு இந்த லாஃப்டர் யோகாவை நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கிறது வந்து ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ, ஸோ நம்மளுக்கு சிரிப்புங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம இப்போது ஒருத்தவங்க கவுன்சிலிங்க்கு போகிறாங்க, இல்லை ஒரு தெரப்பிக்கே போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த முக்கியமான காரணம் சிரிப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்படியா மேம்? பெரும்பாலுமா. அப்போது அவங்க எல்லாருக்குமே இந்த லாஃப்டர் யோகா வந்து சொல்லிக் கொடுக்குற கட்டாயத்துல தான் நம்ம இருக்கோம்.
கட்டாயம் தான். ஏன்னா நம்ம சிரிப்புனா என்னன்றதை மறந்துட்டோம். இப்போ நிறைய பேர் ஸ்மைல் பண்ணுறாங்க, பட் அது ஆத்மார்த்தமாக இருக்கா? நீங்கள் முதல்ல கேட்டீங்க ஃபேக்காக இருக்காதான்னு கேட்டீங்க. நிறைய பேர் ஃபேக்காக தான் சிரிக்கிறாங்க, சமுதாயத்துக்காக சிரிக்கிறாங்க, எனக்கு எதிர்க்க இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அதுக்காக சிரிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய வலிகள் இருக்குது, நிறைய ரணங்கள் இருக்குது. அப்போது இந்த லாஃப்டர் யோகான்றது அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒன் ஆஃப் த தெரப்பி மாடலாகவும் இருக்கும். நம்ம ஏன் இந்த நாளை செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசணும் மேம். பட் இருந்தாலும் இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான முக்கியம் என்ன அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன? 1998 மே 10 ஆரம்பிக்கும் பொழுது உலகம் தழுவிய சகோதரத்துவம் கொண்டுட்டு வரணும், உலக அமைதிக்காக தான் இது கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6000 லாஃப்டர் யோகா கிளப் வந்து இருக்குது 60 நாடுகளில். இதை தழுவி தான் இது எல்லாமே வந்து உருவாச்சு. மெயினாக அவங்க பார்க்கக்கூடியது உலக அமைதி. இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா எல்லா கண்ட்ரியில் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நமக்கு இப்போ எத்தனை நாடுகளில் வந்து சண்டைகள் நடக்குது. நாடுகளை விட்டுடலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குள்ளேயே வந்து நமக்குள்ளே ஒரு சுமூக உறவு இல்லாமல் போகுது இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது அது நமக்கு அது ஹேபிட்டாக மாறிடும். ஹேபிட்டாக மாறிடுச்சுன்னா யாருனாச்சும் ஏதாச்சும் சொன்னோம்னா அதுக்கு நம்ம பெருசாக வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவலைக்குள்ளேயோ இல்லை அதை நம்ம கோபத்தின்குள்ளேயோ எடுத்துகிட்டு போக மாட்டோம். பெனிஃபிட்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த நோய்களாக இருக்கட்டும், மனம் சார்ந்த நோய்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நம்ம உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய மெயினாக இதை வந்து நான் எப்படி சொல்லணும்னாக்கா மருத்துவ ரீதியாக நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HPA ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி அட்ரினலின் ஆக்சஸ். இது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது. அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, வலிகள்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாத்தையும் இந்த 3 தான் சேர்ந்து பண்ணுது. நம்மளுடைய பிரெயினை 3ஆக பிரிச்சிருக்காங்க. மேலே இருக்க பிரெயின் 4 பிரெயின் சொல்லுவோம், மிட் பிரெயின்னு சொல்லுவோம், ஹைண்ட் பிரெயின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைப்போதலாமஸ் அந்த 4 பிரெயினோடைய ஒரு பகுதி, ரொம்ப சிறிய பகுதி. ஹைப்போனா சிறியன்னு அர்த்தம். ஸோ சிறிய பகுதியாக இருக்கும். அது எதுக்கெல்லாம் தேவைப்படும்னாக்கா நம்மளுடைய தூக்கத்தை வந்து சரிசமமாக வச்சுக்கிறதுக்கும், நம்மளுடைய ஹங்கர் தர்ஸ்ட் இதை வந்து பார்த்துக்கிறதுக்கும், அடுத்தது வந்து எனக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து பிட்யூட்டரி கிளாண்டு தான் வந்து இருக்கிறதே மாஸ்டர் ஆஃப் த கிளாண்டுன்னு சொல்லுவோம். அதை இயக்கிறதே வந்து இந்த ஹைப்போதலாமஸ் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இமோஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதும் இந்த ஹைப்போதலாமஸ் தான். திடீர்னு இப்போ இங்கே ஒரு புலி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம், ஓட்டமாக ஓடுறதுக்கு பண்ணுவோம், இல்லை ஒரே இடத்துல இருப்போம். இந்த மாதிரியான விளைவுகளெல்லாம் அந்த ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி மூலயமா தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அது அப்புறம் அந்த பிட்யூட்டரின்றது வந்து நம்மளுடைய தைராய்டு கிளாண்டையும் அட்ரினல் கிளாண்டையும் வந்து இயக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த அட்ரினலின் கிளாண்டுன்றது வந்து நம்ம கிட்னிக்கு மேலே சின்னதாக இருக்கும். அது என்ன பண்ணுவோம்னாக்கா அதுதான் இந்த கார்டிசால்ன்ற ஒரு ரசாயனத்தையே சுரக்க வைக்கும். அது ஒரு ஹார்மோன். ஸோ அந்த ஹார்மோன் என்ன பண்ணோம்னாக்கா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். இதுதான் இவங்க 3 பேரோடைய வேலை. அப்போ இந்த 3 பேரும் வந்து நெகட்டிவாகவும் பண்ணுவாங்க, பாசிட்டிவாகவும் பண்ணுவாங்க. மேஜராக பண்ணக்கூடியது நெகட்டிவாக தான். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம டக்குன்னு நெகட்டிவிட்டிக்கு தான் வந்து அட்ராக்ட் ஆகும். அப்போ உடனே பயந்துருவோம், உடனே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்துடும், கோபம் வந்துடும். அப்போது இந்த லாஃப்டர் யோகாவாக இருக்கட்டும், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எக்ஸசைஸாக இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் யோகா, இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது? இதெல்லாம் சரி பண்ணுது. ஓகே மேம். பொதுவாக எப்பயுமே இந்த பழமொழி கேட்டிருப்போம், அதாவது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்ட்டு. இந்த பழமொழி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு நிறைய பேர் லோன்லியாக இருக்கேன், தனிமையாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரேக் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எங்கேயாவது வெளியில் கிளம்பி போயிடுவாங்க. ட்ரிப் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அவங்க சிரிக்க மாட்டாங்க. லைக் எப்படின்னா தே ஃபீல் ஸோ லைட். அவங்க லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் அவங்க யாரோ கூட இருந்து இல்லை ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து சிரிக்கிறோம் அப்படின்ற விஷயம் இருக்குது. இப்போ நானே வந்துட்டு தனியாக இருக்கேன், நான் வெளியில் எங்கேயோ போகிறேன், பட் நான் ஃபோனில் எந்த வீடியோஸுமே நான் சிரிக்கிற மாதிரி பார்க்கல, என் கூட யாருமே இல்லை, நான் பார்த்தது எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் தான், அதில் நான் வந்து நார்மல் ஆயிட்டேன் அப்படின்னா கூட இப்போ நான் சிரிக்காமல் இருக்கேன் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை எனக்கு வருமா? இப்போ நீங்கள் சொல்கிறதுல வந்து சிரிப்புன்றது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. ஓகே. ஸோ லாஃப்டர் யோகான்றது யாருக்கெல்லாம் தேவைப்படும்? எல்லாருமே நம்ம சிரிக்கலாம்னா ஒன்லி ஹஹஹஹான்னு சிரிச்சு தான் பண்ணணும்ட்டு இல்லை. யாரெல்லாம் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணலையோ, யாரெல்லாம் உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணலையோ அவங்க எல்லாம் இது ரெண்டுத்தையும் சேர்ந்து சிரிக்கவே வரலை. ஓகே. சிரிப்புனா எதை மீன் பண்ணுறேன்னா, நீங்கள் அழகான உதாரணம் சொன்னீங்க. நான் எனக்கு பிடிச்ச இடங்களில் சுற்றி பார்க்கும்பொழுது எனக்குள்ள ஒரு மன அமைதி இருக்குது. ஸோ மன அமைதி எப்போ வரும்? நம்ம சந்தோஷமாக தானே இருக்கும். அதுக்காக தான் லாஃப்டர் யோகா. ஓகே.
இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் செஞ்சுக்க தெரியலையோ கட்டாயம் அவங்க அதெல்லாம் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, நீங்களும் பண்ணலாம், இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் வரும். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம் அப்படிங்கிறத விட நிறைய நேரத்தில் நம்ம வந்து சிரிக்கவே மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பேசணும். அப்படி இருக்கிறப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும், அவங்களுக்கு என்ன மாதிரி வெளிப்படுத்துவாங்க அவங்க? சிரிப்பே இல்லைன்ற பொழுது சந்தோஷமான நிலை இருக்காது. நம்ம சிரிக்கும் போது நான் என்ன சொன்னேன், இந்த ஹ ஹ ஹ ஹோ 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 நான் சொல்கிறேன், இதை தான் வந்து நம்ம சிரிப்பாக வெளிப்படுத்துகிறோம். அப்போ வெளிப்படுத்தும் பொழுது ஒன்றுத்துக்கு வந்து ப்ரீத் இன், இன்னொன்றுக்கு ப்ரீத் அவுட். சயின்டிஃபிக்கலி என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்மளுடைய நுரையீரலுடைய கொள்ளளவு வந்து நம்ம யாருமே அதனுடைய ஃபுல் கொள்ளளவுக்கு தினந்தோறும் ஒவ்வொரு செகண்டும் மூச்சை உள்ளெடுக்கிறது கிடையாது. அதே மாதிரி முழுமையாக வெளிவிடுறது கிடையாது. அப்போ இந்த சிரிப்பு யோகான்னு பண்ணும்பொழுது, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது, ப்ராப்பராக ஒரு மென்டார் கிட்ட ஒரு கைடு கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு பண்ணும்பொழுது அந்த முழு கொள்ளளவை நம்மளால் எட்ட முடியும். அப்போ என்ன ஆகுது, முழுமையாக வந்து நம்மளுடைய ஆக்சிஜன் உடலுக்குள்ளே போகும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். இது சரியாக இல்லாத பொழுது உடலில் இருதயம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், கிட்னி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், நுரையீரல் சம்மந்தப்பட்ட எந்த விதமான ஆர்கன் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருந்திருக்கலாம், குழந்தை பிறக்கும் பொழுது டக்குன்னு அழலைன்னு வச்சுக்கோங்களேன், பிறந்த உடனே அழணும். அந்த அழுகை கொஞ்சம் லேட்டான என்ன ஆகுனாக்கா, அவங்களுடைய முதல் மூச்சு காற்று வந்து முதல் அழுகையில தான் வரும். அப்போ அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு எவ்வளோ நேரம் அந்த குழந்தை அழுவாமல் இருக்காங்களோ அவ்வளோ நேரம் மூளைக்கு வந்து ரத்தம் போகாது. ரத்தம் போகலன்னா என்ன ஆகும், ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. அதே மாதிரி ஃபிட்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஃபிட்ஸ் வரும்போது நமக்கு ஆக்சிஜன் சப்ளை மூளைக்கு போகாது. அதனால வரக்கூடிய பின்விளைவுகள் பெராலிசிஸ் வரலாம், பக்கவாதம் வரலாம், இல்லை ஞாபக மறதி. மூளையில் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மாதிரி கம்ப்யூட்டர் இருக்குது, அதில் நிறைய நியூரான்ஸ் இருக்குது, நிறைய பகுதிகள் இருக்குது. நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் வந்து உடல் உறுப்புகளும் இயங்குறதுக்கு அதுதான். அதே மாதிரி நம்மளுடைய இமோஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறதும் நம்ம மூளை தான் நமக்கு பிரதானமானது. அப்போ அதில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நொடிகள் அதில் நமக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லைன்னா அதனுடைய பாதிப்பு நமக்கு உண்டு. அப்போ மூச்சு பயிற்சின்றது மிக மிக முக்கியம். அதுக்கு லாஃப்டர் யோகா ரொம்பவே பயன்பாடாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பொதுவாகவே இந்த லாஃப்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அந்த யோகா எல்லாருமே செய்யலாம், அதாவது கட்டாயமாக அவங்களுக்கு தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ இது வரைக்கும் நீங்கள் ஒருத்தருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, இல்லை தெரப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த லாஃப்டர் யோகாவை பற்றின விஷயங்கள் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்ககிட்ட என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது முன்னாடிக்கும் பின்னாடிக்கும்? நான் அவங்ககிட்ட லாஃப்டர் யோகாவை பற்றி சொன்னது கிடையாது. இந்த ஒர்க் ஷாப் நான் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஒரு செஷன் முடியும் பொழுது நிறைய சமயங்களில் நான் வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எக்ஸசைஸ், ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் இதோட தான் நான் முடிப்பேன். இதுக்கப்புறமா ஒரு சில கிளைண்ட் கிட்ட நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னாக்கா, இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஏன்னா நிறைய பேர் வரும்பொழுது எங்ககிட்ட அந்த மன அழுத்தத்தோட வருவாங்க, அந்த வாழ்க்கையில் அந்த சிரிப்பே வந்து ஒரு சில காலங்களாக இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு இதெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, முன்னாடி நான் அந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் மட்டும் சொல்லும்போதே வந்து அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக, நான் இந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணாங்க, எதுவுமே எனக்கு நினைவில் இல்லைன்னுவாங்க. இந்த லாஃப்டரையும் அதில் இன்கார்பரேட் பண்ணும்பொழுது அதுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குது. ஏன்னா பல நாள், பல மாதங்கள், பல வருடங்களாக சிரிக்காமல் இருக்கிறவங்க அந்த இடத்துல வந்து சிரிக்கிறாங்க. இது எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த உணர்வு அவங்களுக்குள்ள வருது. இதுதான் இந்த சிரியன் ரெஃப்யூஜி இது சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதை வந்து அந்த ஆராய்ச்சி கட்டுரை அது பேர் என்னவா சொன்னாங்கன்னாக்கா, மிர்த்ஃபுல் லாஃப்டர். மிர்த்ஃபுல்னா ஜாய்ஃபுல்னு அர்த்தம். அதுக்காக தான் அந்த காமிக் ஸ்டோரியை சொல்லி அதை கேட்க வச்சு அவங்க ஆத்மார்த்தமாக சிரிச்சாங்க. ஓகே மேம், நம்ம வந்து தனியாக இந்த விஷயத்த செய்ய முடியுமா, தனியாக சிரிக்க முடியுமா அப்படின்னா, நம்ம வந்துட்டு தனியாக டிவியில் ஏதாவது ஒரு காமெடி போட்டு பார்க்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அப்படி சிரிச்சுக்கலாம்னா, எனக்கு அதுவுமே பிடிக்கல, இந்த லாஃப்டர் யோகாவில் நான் மட்டுமே தனியாக சிரிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதா? ஏன்னா இப்போ நான் 2 தடவை சிரிச்சேன்னா நான் திருப்பி சிரிக்க ஆரம்பிச்சிருவேன்ல மேம். ஸோ அப்படிங்கிறப்போ நான் மட்டுமே தனியாக செய்கிற மாதிரி இந்த லாஃப்டர் யோகாவில் இல்லையா? தனியாக சிரிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்ன்றது எனக்கு தெரியலை. மேபி நான் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அகெயின் அது தனிப்பட்ட ஒரு நபரோடைய கருத்தை சார்ந்தது. அவங்களுக்கு தனிமை விரும்பி, நிறைய பேர் இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவோம். இன்ட்ரோவர்ட்னா அதுக்காக எல்லாரோடையும் பழக மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதுலேயும் ஒரு சிலர் வந்து எதுவாக இருந்தாலும் நான் தனியாக தான் பண்ணிப்பேன்னுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது சாத்தியப்படலாம். ஆனால் பெரும்பாலும் இது வந்து ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும்பொழுது தான் இதுக்கு வந்து பலன் அதிகமாக இருக்கும். ஓகே மேம், அப்போது இந்த 320 எக்ஸசைஸில் வந்து நம்ம குறிப்பிட்டு தான் எல்லாருமே எல்லாத்தையுமே செய்ய முடியும் அப்படியா? இந்த மாதிரி இல்லை, எது வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம். அது ரொம்ப கடினமானதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம நார்மலாக நம்மளோட யோகா சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நமக்கு வந்து உடலெல்லாம் ரொம்ப அசைப்போம். பட் இதில் நம்ம தெரிஞ்சவங்களோட ஒன்றா சேர்ந்துக்கிட்டு
சிரிச்சுக்கிட்டே குழந்தைத்தனமா அந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்யும்பொழுது நமக்கு நேரம் போறதே தெரியாது. எல்லாமே சிம்பிளா தான் இருக்கணும். சொன்ன மாதிரி வணக்கம் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வணக்கம் சொல்றது. இன்னொன்னு வந்து நான் சொல்வேன், உங்களுக்கு அது இன்னும் சிரிப்பு வரும். கோபத்தையே சிரிப்பா காமிச்சிட்டு பண்றது. இப்படி அந்த கோபத்தை வெளிப்படுத்துறது. ஸோ கோபம் நம்மளோட எந்த உணர்ச்சிகளையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது, நாமளா வர வைக்க முடியாது, நாமளா அழிக்க முடியாது. ஆனா அதனுடைய வீரியத்தை நாம சரி பண்ணலாம். அந்த உணர்ச்சிகளை எப்படி வந்து ஹெல்தியா வெளியில கொண்டுட்டு வரலாம், ஆரோக்கியமா அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இது நான் என்னுடைய கிளையண்ட் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். கோபமோ கவலையோ விரக்தியோ அதை எப்படி ஆரோக்கியமா வெளிப்படுத்தலாம் அதை நான் சொல்லி கொடுத்தது வேற மாதிரி. பட் இந்த லாஃப்டர் யோகா அறிமுகமானதுக்கு அப்புறமா இந்த ஒரு பர்டிகுலர் யோகா கோபத்தை எப்படி, ஆர்கியூமெண்ட்டை எப்படி வந்து சிரிப்பு மூலயமா அதை வெளிப்படுத்த முடியும். அப்போ எனக்கு அந்த 5 நிமிஷம் நான் சிரிக்குமே. ஏன்னா நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் ஒரு சிலர் வந்து 30 செகண்ட்ன்றாங்க, ஒரு சிலர் 30 நிமிஷத்துக்குள்ள நமக்கு ஒரு உணர்ச்சியோ இல்லை ஒரு எண்ணங்களோ அதை கண்டுக்கலன்னா, இக்னோர் பண்ணிட்டோம்னா அது போயிடும்னு சொல்றாங்க. அப்போ அந்த சமயத்துல நான் வேற ஏதோ வேலைகள் செய்யும்போது அதுக்கு நான் இந்த லாஃப்டர் யோகாவை நான் 2 நிமிஷம் பண்ணனா டக்குன்னு எனக்கு இன்ஸ்டன்ட் ரெமெடி கிடைக்குது இல்லைங்களா. NLP ப்ராக்டிஷனராக இருக்கேன், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு. அதை நாங்கள் ஆங்கரிங்ன்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். இப்போ எப்படி சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது, அது மாதிரி ஒரு ட்ரிகர் மாதிரி. அதை ட்ரிகர் சொல்ல மாட்டோம், ஆங்கர் சொல்லுவோம். ட்ரிகர்ன்றது நெகட்டிவ், ஆங்கர்ன்றது பாசிட்டிவ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸில் எக்ஸலன்ட் ஜெயதேவி, யூ ஆர் மார்வலஸ் ஜெயதேவி, இப்படி நான் சொல்லும்போது நான் என்னை ஆங்கர் பண்ணிக்கிறேன். இந்த ஷோல்டரை நான் ஆங்கர் பண்ணும்பொழுது நான் என்ன வார்த்தை சொல்கிறேன், நான் என்னை திட்டிக்கிறேன், என்னுடைய கஷ்டங்களை நான் யோசிக்கலை, இல்லை எனக்கு எதிர்க்க இருக்கவங்கள நான் திட்டலை, நான் என்னன்னா பாராட்டிக்கிறேன். அப்போ அது எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸு. இதை செஞ்சு முடிச்சுட்டு நான் இதை கையை ஆட்டிக்கிட்டே, இது ஒரு எக்ஸசைஸ். ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இது ஒரு எக்ஸசைஸ். ஷோல்டரு எல்போஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் NLPயில் இருக்க ஆங்கரிங். இதோட நான் சிரிக்கும் பொழுது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ஹஹா எக்ஸலன்ட் ஜெயதேவி, ஹஹா இப்படி நான் சிரிக்கும்பொழுது எனக்கு அந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டும் ஆகுது. மூச்சு பயிற்சினால கிடைக்கக்கூடிய நன்மை, என்னை நானே பாராட்டிக்கும் போது என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை அதிகமாகுது, சுயமரியாதை அதிகமாகுது. ஸோ இது எல்லாமே கலந்த கலவையாக இருக்குது இல்லைங்களா. ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் பண்ணும்பொழுது ஷோல்டர் பெயின் இருக்கவங்க, எல்போ பெயின் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு பதில் மாற்று பண்ணிக்கலாம். இந்த வேர்ல்டு லாஃப்டர் டே இது வந்து கிளப் வந்து 1998 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்க மேம். ஸோ இதுக்கான விழிப்புணர்வு வந்து மக்கள் கிட்ட இப்போ எவ்வளோ இருக்கு? எனக்கு இந்திய அளவில் தெரியல. சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸில் வெல்னஸ் ப்ரோக்ராம்ன்ட்டு இருக்கு. அங்கெல்லாம் வந்து இந்த லாஃப்டர் யோகாவும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எனி கைண்ட் ஆஃப் பார்ட்டிஸில் போலீஸ் அஃபிஷியல்ஸ், போலீஸில் ஒர்க் பண்ணுற எல்லா பர்சனல்ஸ்க்குமே வந்து அவங்களுக்கெல்லாமும் வெல்னஸ் ப்ரோக்ராம் உண்டு. அதில் இதுவும் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பள்ளிக்கூடங்களில் இப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. பள்ளிக்கூடங்களில் இது இன்ட்ரடியூஸ் ஆனதுச்சுன்னா என்கிட்ட வர அந்த ஒரு சில குழந்தைங்க கிட்டேயே நான் நிறைய சேஞ்சஸ் பார்க்குறேன். அதுவும் இப்போ இருக்க பள்ளிக்கூட கலாச்சாரம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. நான் எல்லா குழந்தைங்களையும் அப்படி சொல்லலை, ஒரு சில இடத்துல அப்படி இருக்கு. அப்போ இந்த லாஃப்டர் யோகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அந்த சகோதரத்துவமாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்குள்ள அதுவும் படிப்பு சுமைன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய மருந்தாக இருக்கும்ட்டு எனக்கு தோணுது. ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் இன்னும் நிறைய ஸ்கூலில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அந்த மாதிரி இன்னும் வேறு யாருக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆதரவற்றவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். முதியோர்கள் இல்லம் அவங்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து அது தேவைப்படும். இப்போ நமக்கு கேன்சர் இன்ஸ்டிடியூட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தீவிர நோய்கள் இருக்கக்கூடிய, குணப்படுத்துறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் தங்கி அங்கேயே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க இல்லையா, குழந்தையின்மைக்காக ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ எல்லா விதமான, ஏன்னா ஒரு சில கேட்டகரியில் ரிசர்ச் ஸ்டடீஸ்லாம் இருக்கிறதுனால இதுக்கு நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. இது வரைக்கும் யாரும் சைட் எஃபெக்ட்ஸ் கண்டுபிடிச்சதில்லை. சிரிப்புன்றது இயற்கை. சிரிக்க தெரியல, நான் எப்படி சிரிக்கலாம், அதுதான் வந்து இந்த யோகாவாக நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்போ சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. எனக்கு உடம்பு அசைச்சா எனக்கு வலி இருக்குதுன்னா அதை மட்டும் நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம்னா எல்லா விதமான மக்களுக்கும் இது ரொம்பவே வந்து சப்போர்ட் மெடிசனாக இருக்கும். நான் இதை மெடிசனாக தான் பார்க்குறேன். நான் இப்போ இந்த 320 எக்ஸசைஸ் சொன்னீங்கல்ல, ஸோ இது எல்லாமே வந்துட்டு டாக்டர் மதன் கட்டாரியா கண்டுபிடிச்சது தானா மேம்? ஸோ இதை வந்து இந்த 320 எக்ஸசைஸுமே வந்துட்டு உலக அளவில் எல்லாருமே எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை இதை விட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்களா? டாக்டர் மதன் கட்டாரியா அவருடைய சேனலே இருக்கு. லாஃப்டர் யோகா எக்ஸசைஸ் வந்து மில்க் யோகான்னு சொல்றாரு. அதையே நான் கத்துக்கிட்டதுல வந்து சாயின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி மாடுலேஷன்ஸ் தான் வச்சிருப்பாங்களே தவிர மேஜரா சேஞ்சஸ்லாம் இல்லை. எல்லாரும் அதே தான் ஃபாலோ பண்றாங்க. நம்ம ஊர்ல நம்ம கைகூப்பி தான் வணக்கம் சொல்லுவோம்.
வெளிநாடுகளில் ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அதே இதை வந்து வணக்கம் சொல்லாமல் ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்தந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி, பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுமே தவிர பெரும்பாலும் எல்லாரும் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது நமக்கு நிறைய இந்த சோஷியல் மீடியாவிலேயே வந்து நமக்கு கிடைக்குது. ஆனால் அதில் வந்து நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம பார்த்து செய்யும்பொழுது தவற பண்ணுறோமா என்னன்றது நமக்கு தெரியாது. எந்த அசைவு செய்யும் போது ப்ரீத் இன் பண்ணணும், எந்த அசைவு செய்யும் போது ப்ரீத் அவுட் பண்ணணும். இது லாஃப்டர் யோகாவில் மட்டும் கிடையாது, எல்லா விதமான உடற்பயிற்சிகளையும் உண்டு. அப்போது ப்ராப்பராக நம்ம ஒரு குரு கிட்ட கற்றுக்கிட்டும் போது தான் அதனுடைய முழு பலனை நம்ம அடைய முடியும். அதனால சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம பார்த்தாலும் ஒரு குரு கிட்ட கற்றுக்கிட்டு அப்புறம் சோஷியல் மீடியாவை பார்த்து நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு உபயோகமாக இருக்கும். நான் இவ்வளோ நேரம் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸசைஸ் அண்ட் அது கூட நம்ம சிரிக்கிறோம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு அது நம்மளே பண்ணிக்கலாம், சோஷியல் மீடியாவில் தட்டினா வந்துட போதுன்னு நான் நினச்சேன். ஸோ இந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நம்ம இது கூட சேர்ந்து அந்த பாடியை நம்ம அசைக்கிறதுனால இது சரியாக பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பர்ட் கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க யோகான்னா ரொம்ப வளைச்சு பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தானே மேம்? சிம்பிள் தான். அந்த சிம்பிளையும் நான் எப்போ மூச்சை உள்ளெடுக்கணும், எப்போ மூச்சு வெளியில் விடணும், எந்த ஆக்ஷன் பண்ணும்போது வந்து மூச்சு வெளியில் வருது, எந்த அசைவு பண்ணும்போது மூச்சு உள்ளே போகுதுன்னு தெரியணும் இல்லைங்களா? கண்டிப்பாக. இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஹா ஹோன்றது சொன்னேன். நான் செய்யும்போது எனக்குள்ளே என்ன நடக்குது எனக்கு தான் தெரியும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா? இல்லை. ஆக்சுவலி நீங்கள் சொல்லும்போது அந்த ஹஹஹால வந்து எனக்கு ப்ரீத் இன் ஆகுதா ப்ரீத் அவுட் ஆகுதான்னா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லும்போது ப்ரீத் அவுட் தான் ஆகுது அப்படிங்கிற நான் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் நீங்கள் ப்ரீத் இன்னுன்னு அந்த ஹோ சொன்னீங்க, எனக்கு அதுக்கு ப்ரீத் அவுட்ன்னு தான் நான் நினைச்சேன். நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கற்றுக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அதை அவங்க எதிர்க்க செஞ்சு பார்க்கணும். ஒரு பர்டிகுலர் காலத்துக்கு நாம் அதை வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க கிட்ட நான் இப்படிலாம் பண்ணேன், எனக்கு இப்படிலாம் இருந்ததுன்னு அவங்கள கேட்கும்போது நம்ம ஒரு ட்ரெயினராக ஆகணும், இல்லை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா அதுதான் சரியானதாக இருக்கும். நமக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் நம்ம அடையணும்னா அவங்க கிட்ட கற்றுக்கிட்டதான் அது வந்து சிறப்பாக இருக்கும், நியாயமாக இருக்கும், நமக்கு உதவியாக இருக்கும். இப்போ நம்ம சிரிக்கிறதுனால வந்துட்டு இந்த பிரெயின் கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பெயின் கில்லருக்கு நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஒரு கெமிக்கல் உருவாகுமோ அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குது. ஆனால் இது நம்ம சிரிக்கும் போது நேச்சுரலாகவே நம்மளுக்கு அது உருவாகும் அண்ட் வித்தவுட் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த கெமிக்கல் இப்போ நமக்குள்ள நம்ம சிரிக்கிறதுனால உருவாகிற கெமிக்கல் டேப்லெட்ஸ் இல்லாமல் வேற எந்த விஷயம் பண்ணுறதுனால உருவாகும் அந்த கெமிக்கல்? இதில் நான் அழுத்தமாக ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே சப்போர்ட்டிங் சிஸ்டமாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது, ஏதாவது ஒரு உடல் சார்ந்த மனம் சார்ந்த மனநோயாக இருக்கட்டும், உடல் நோயாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும்போது மருத்துவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை கண்டிப்பாக உட்கொள்ளணும். அது கூட ஸ்பீடாக குணமாகிறதுக்கு நான் இப்போ சொல்ல போகிறதெல்லாம் நம்ம பண்ணலாம். லாஃப்டர் யோகா பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது என்னுடைய அப்ரோச்சே வந்து என்கிட்ட ஒரு கிளையண்ட் வராங்க, அவங்களுக்கு ஒரு தீவிர மனநோய் இருக்குது, இல்லை ஒரு மாட்ரேட் லெவலில் மனநோய் இருக்குன்னா என்னுடைய அப்ரோச் அப்படி தான். டயட், ஒரு ஓப்பன் கிரவுண்டில் எக்ஸசைஸ் பண்ணுறது, அதுவும் வந்து அகெயின் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கற்றுக்கிட்டு அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாச்சு பண்ணணும். அவங்களுக்கு அந்த நோய் குணமாகிற வரைக்கும் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு பண்ணாங்கன்னா அதுக்கு நிறைய பலன் உண்டு. உணவு, எக்ஸசைஸ், கவுன்சிலிங், மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள், இதெல்லாம் சேர்ந்து பண்ணும் பொழுது மருத்துவர் கொடுக்குற மருந்து மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு அது ரெமெடி கொடுக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளாச்சுன்னா 1 மாதத்துலேருந்து 2 மாதம் ஆகும் உள்ள இயற்கையாகவே அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம இப்போ டயபெட்டிக் நீரிழிவு நோய் என்னன்னு சொல்கிறோம், லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடிய நோயின்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, உணவை சரி பண்ணுங்க, எக்ஸசைஸ் போங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது போயிட்டே இருக்கும்போது நம்மளுடைய சர்க்கரை அளவு ரத்தத்தில் குறைய ஆரம்பிக்கும் போது மருத்துவர்கிட்ட திருப்பி அடுத்த ரிவ்யூ போகும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க மருந்தோடைய அளவை கம்மி பண்ணுறாங்க. அடுத்தது காலையில் மதியானம் நைட்டுன்னு ஒரு சிலர் இன்சுலினும் போட்டுன்னு இருப்பாங்க, அந்த இன்சுலினுடைய லெவலை கம்மி பண்ணுவாங்க. அப்புறம் இன்சுலின் எடுத்துகிட்டு ஒரு மாத்திரையில் மட்டும் இருப்பாங்க. இது மாதிரி நம்ம உட்கொள்ளக்கூடிய மருந்து மாத்திரைகளோட அளவுகளையும் வீரியத்தையும் அவங்க கம்மி பண்ணுவாங்க. அதுக்கு நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டயட்டாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், லாஃப்டர் யோகா, எனி கைண்ட் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் வில் ஹெல்ப். ஸோ மருந்து மாத்திரை இல்லாமல் இதை மட்டும் பண்ணுங்கன்ட்டு நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஓகே மேம். இப்போதான் வந்து நம்ம ஒரு கவுன்சிலிங் போகணும், ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போகணும், நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கூட நம்ம இந்தியன் ஃபேமிலியில் யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு, எல்லாம் சரியாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை, நான் அப்படியே நடந்துட்டு வா அப்படின்ற மாதிரி பேசிக்காக சொல்லுவோம். பட் இப்போது அந்த விஷயங்கள் எல்லாமே மாறி
நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட தான் நம்ம போய் கேட்கணும், அது மக்களிடையே வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. இருந்தாலும் இப்போ நானே டெசிஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இப்போ அடல்ட்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா வீட்டை விட்டு தனியா வந்து வெளியில வேலைக்காக வந்துடுறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் இருந்தாலும் டெய்லியும் வந்துட்டு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அவங்க சிரிக்கவே மாட்டாங்க. சிரிக்காம அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம இந்த சிரிக்காம இருக்கிறதுனால பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி நம்ம ஒரு பாதிப்பு வந்துடும் நமக்கு. ஆனா அதை நம்ம பெருசா பொருட்படுத்தவே மாட்டோம். அது நாளடைவுல என்ன ஆயிடும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடும். நீங்க எந்த நேரத்துல அவங்கள வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தெரப்பி தேவை அப்படிங்கறத ஒரு அப்ராக்சிமேட்டா நம்மளால முடிவு பண்ண முடியும்? எப்போ அவங்களுக்குள்ள வந்து அவங்களுடைய அன்றாட செயல்களை செய்யறதுல ஒரு பிளாக்கேஜ் இருக்கு, ஒரு தொய்வு இருக்கு அப்படின்ட்டு அந்த தனி மனிதன் உணர்றாங்களோ அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச உத்திகளெல்லாம் கையாண்டும் அதுல இருந்து மீண்டும் வெளியில வர முடியலன்னு இருக்கும்போது அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்டை நாடலாம். சைக்காலஜிஸ்டுக்கும் அந்த சைக்காட்டிஸ்டுக்குமான வித்தியாசமே நிறைய பேருக்கு அந்த ஒரு புரிதல் இல்லை. அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு நார்மலா ஒரு கவுன்சிலிங் போறோம் அப்படின்னா கூட அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னா உனக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்க்கு வந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ உங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ் எவ்வளவு பேர் வராங்க, என்ன மாதிரி வயது வரம்புல வராங்க மேம்? உங்களுக்கு பார்க்கும்போது முன்னாடிக்கும் இப்பைக்கும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? ஒரு 3.5 வயசுல இருந்து 97 வயசு வரைக்கும் என்கிட்ட வர கிளைண்ட்ஸோட ஏஜ் குரூப்பா இருக்கு. மோஸ்ட்லி 3.5ல நம்ம கவுன்சிலிங்லாம் பண்ண மாட்டோம், பிளே தெரப்பியாக தான் பண்ணுவோம். எல்லா குழந்தைங்களுக்கும் கிடையாது, ரொம்ப சதவிகிதம் அந்த 3-4 வயசுன்றது கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப ரேர் கேஸ் தான். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா 6 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். என்கிட்ட ஒரு 2-3 குழந்தைங்க இந்த 3.5 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க. அந்த விழிப்புணர்ச்சி வந்திருக்கு, வராமலும் இருக்குது. ஏன்னா ஃபேமிலியாக என்கிட்ட தெரப்பிக்கு வராங்கன்னா ஒருத்தர் தான் வந்தாங்க, நான் அவங்கக்கிட்ட பேசி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஃபேமிலியில் 7 பேர் இருக்காங்கன்னா அதில் 5 பேருக்குமே வந்து தீவிர மன அழுத்தம் இருக்குது. அது அவங்களுக்கு தெரியாமலே இருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லை, கலகலப்பு இல்லை, எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அடிக்கடி நாங்கள் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கோம், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அது ஏன்றது அவங்களுக்கு தெரியலை. அதுக்கு நம்ம எல்லாரும் வந்து இதை சரிப்படுத்தலாம்னு நம்ம சொல்லும்போது அப்போ எங்களுக்கு என்ன, உடனே அவங்க வந்து பைத்தியமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அந்த வார்த்தை தவறான வார்த்தை. மென்டல்ன்றது வந்து மைண்டுன்னு அர்த்தம். ஸோ ஸ்டடி ஆஃப் மைண்டு தான் வந்து நம்ம சைக்காலஜின்னு சொல்கிறோம். அது வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு சைக்காலஜிஸ்டையோ சைக்காட்டிஸ்டையோ போகணும்னா நான் பைத்தியமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அது ஒரு சின்ன பதட்டமாக கூட இருக்கலாம். ஸ்டடி ஸ்கில்ஸ்க்கு நான் ரொம்ப நேரம் படிக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை, அப்போ ஸ்டடி ஸ்கில் எப்படி படிக்கலாம், படிக்கிறதுக்கான உத்திகளை கற்றுக்கிறதுக்கு கூட கவுன்சிலர்ஸ் கிட்ட வருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும், இல்லை தன்னம்பிக்கை கம்மியாக இருக்கும். அந்த தன்னம்பிக்கையை எப்படி அதிகப்படுத்துறது, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் டவுட்டை நான் எப்படி சரி பண்ணேன், ஏன் அந்த செல்ஃப் டவுட் வருது, நான் ஏன் கவலையாகவே இருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், இதுக்கெல்லாமும் கவுன்சிலிங் வரலாம். சைக்காட்டிஸ்ட்னா மனநல மருத்துவர், அவங்க மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர்ஸ், அவங்க வந்து மனநல ஆலோசகர். இதில் இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். அவங்க வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து எந்த மாதிரியான மனநோய் இருக்கு, இல்லை எந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குன்றது ஒரு பேப்பர் பென்சில் டெஸ்ட் மூலயமா. இப்போ லேபுக்கு போனால் நமக்கு ரத்தம் பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை பண்ணுற மாதிரி இவங்க வந்து பேப்பர் பென்சில் டெஸ்ட்ன்ட்டு இருக்கும். அந்த பரிசோதனை மூலயமா என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அவங்களுக்கு இருக்கு கண்டுபிடிச்சு சொன்னா மன மருத்துவர் முடிவு பண்ணுவாங்க, மருந்து மாத்திரை அவங்களுக்கு வேணுமா இல்லை தெரப்பீஸ் மட்டும் போதுமா. ஈவன் டெசிஷன் மேக்கிங், எனக்கு இந்த விஷயம் வரல அப்படிங்கிறதுனா கூட நம்ம கவுன்சிலிங் அப்படின்னு பேசிக்கா போகலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஃபேமிலிக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னாலும் அவங்க ஒரு லாஃப்டர் யோகா பண்ணும்போது கம்ப்ளீட்டா கியூர் ஆகலனா கூட டெம்பரவரியா அவங்களுக்கு அந்த விஷயத்துல இருந்து ஒரு பதில் கிடைக்கிறதுக்கோ தெளிவு கிடைக்கிறதுக்கோ இந்த லாஃப்டர் வந்து உதவுமா? இது நான் வந்து ஹைப்போதசிஸா பண்றேன். கம்ப்ளீட்டா குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஏன்னா இப்ப நீங்களும் நானும் இந்த இடத்துல இப்படி பேசிட்டு இருக்காங்களா, இந்த டாப்பிக்கை பத்தி நம்ம நிறைய பேசுறோம். இதே நம்ம 2 பேரும் ஒரு குட்டி ஆர்குமெண்டா ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இது எப்படி ஆயிருக்கும், ஒரு டிபேட் ப்ரோக்ராமா போயிட்டே இருந்திருக்கோம் இல்லையா. ப்ரொஃபஷனல்ஸா இருந்தாலும் ஒரு குட்டி மனக்கசப்போட தானே வெளியில போயிருப்போம். அப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ள நான் இருக்கும்பொழுது நான் வந்து ஒரு வார்த்தை சொல்றேன், தம்பி ஒரு வார்த்தை சொல்றேன், என் அப்பா ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா அந்த வார்த்தையோட அர்த்தத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், அதை பொறுத்து தான் இருக்குது. அது சண்டையா மாறுறதும், கான்ஃப்ளிக்டா மாறுறதும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறதும். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கும்பொழுது நான் வந்து தினந்தோறும் இது ஒரு பயிற்சியாகவே இந்த லாஃப்டர் யோகாவை என் குடும்பத்தில் நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடியது, கொஞ்சம் நானும் வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடியது. சாப்பிடும்பொழுது நோ மொபைல் ஃபோன், நோ டிவி. அது ஓரளவு என் வீட்டில் என்னால் வந்து கொஞ்சம் புகுத்த முடிஞ்சது. ஒரு சமயம் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ரெகுலராக பண்ணிட்டு வந்தால் அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த லாஃப்டர் யோகான்றத தினந்தோறும் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம்
எல்லா குடும்பத்தில் இருக்க நபர்களும் சேர்ந்து இதை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது சிரிப்புன்றது ஒரு தொற்று வியாதி மாதிரி, அழுகை ஒரு தொற்று வியாதி மாதிரி. இப்போ நம்ம ஒரு இறப்பு வீட்டுக்கு போகிறோம், அங்கே நம்ம எப்படி இருப்போம்? மேபி அவங்க நம்ம க்ளோஸாக இருக்க மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்க மாட்டாங்க, கூட இருந்தவங்க போகிறாங்க, அவங்க கூட நம்ம போகிறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு விதமான ஒரு கவலையோ ஒரு சேட்னஸ் நமக்கு இருக்கும். ஏன் அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். இதெல்லாம் வேவ்ஸ் தான். அப்போது இந்த லாஃப்டர் யோகாவை நம்ம இன்கார்பரேட் பண்ணும்பொழுது, சூப்பரான கேள்வி கேட்டிங்க, ரொம்ப நன்றி. நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெய்லி நான் சிரிச்சிட்டே இருக்கிறேன்னா, நீ என்னை திட்டினா கூட அதில் தான் ஒரு சூப்பர் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அதில் வார்த்தையை சொல்ல மாட்டோம், சிரிச்சுக்கிட்டே அந்த கோபத்தை வெளிப்படுத்துவோம். ஓகே. ஸோ அதனால் நிறைய மகத்துவம் உண்டு. முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், அதாவது நம்ம பார்க்கில் போகும்போது வந்துட்டு நிறைய பேர் வந்து நின்று சிரிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஒரு குரூப்பாக தான் அது வந்து செய்கிறாங்க. அப்போது இந்த 320 எக்ஸசைஸுமே வந்துட்டு நம்ம குரூப்பாக செய்யும்போது தான் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுனது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் தனியாக என்னால் செய்ய முடியுமா? ஸோ தனியாக செய்யலாம், செய்யக்கூடாதுன்ட்டு எந்த விதியும் கிடையாது. தனியாக செய்யும்போது இவ்வளோ நேரம் சிரிப்பு வரும். நீங்கள் ஒரு படத்தை பார்க்கும்பொழுது டக்குன்னு அந்த காமெடிக்கோ இல்லை அதில் வர ஒரு நிகழ்வுக்கோ நம்ம சிரிப்போமா இல்லை அழுவோமான்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய விகிதாச்சாரம் கம்மி. அதை கூட இன்னொருத்தர் இருக்கும்பொழுது அவங்க மேபி ஹியூமரஸ் பர்சனாக இருப்பாங்க, அதில் ஒரு குட்டி ஒரு டயலாக் வந்தால் கூட அவங்க இன்னும் கொஞ்சம் சிரிக்கும் போது அந்த சிரிப்பை பார்த்து நாம் சிரிப்போம். அகைன் நான் என்ன சொன்னேன், சிரிப்போ அழுகையோன்றது வந்து ஒரு தொற்று, அதை அவங்கள பார்த்து நாமளும் பண்ணுவோம். அப்போது தனியாக நம்ம சிரிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய நேரம் அந்த இன்டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். குரூப்பாக சிரிக்கும் பொழுது அந்த இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த கிளப்ஸ் எல்லாம் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 60 நாடுகளில் 6000 இந்த யோகா கிளப்ஸ் இருக்குது, இப்போது நடைமுறையில் புழக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கில் பார்த்தவங்க அவங்க ஒரு கிளப்பாக இருப்பாங்க. ஓகே. பீச்சில் நம்ம அடிக்கடி பார்க்குறோம், அவங்க ஒரு கிளப்பாக இருப்பாங்க. நம்ம ஏரியாவில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பீச்சோ பார்க்கோ, எல்லா இடத்துலையும் பீச் இருக்குமானா இருக்காது, ஆனால் பார்க்கு கட்டாயமாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம போய் சேர்ந்துக்கலாம். கோவத்தை கூட சிரிப்புலேயே நம்ம வந்து பண்ணணும், இது வந்து லாஃப்டர் யோகாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னாலும், இப்போ நான் பேச போய் ஆப்போசிட்டில் இருக்கவங்க எனக்கு ஏற்ற மாதிரி 2 பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது இப்போ நான் அந்த இடத்துல லாஃப்டர் யோகா யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க பேசும்போது நான் சிரிக்கிறேன், நான் அது எதுவும் நான் வந்து அவங்கள்ட்ட கோவமாக நான் பதில் கொடுக்கல அப்படிங்கிறப்போ அவங்க அந்த இடத்துல வந்து என்னை வந்து ஒரு மாதிரி குறைவாக யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அவங்க வேல்யூவே பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இவகிட்ட என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டு விட்டுருவா, இவ எதுவுமே பெருசாக எடுத்துக்கவே மாட்டா, என்னை பற்றின வேல்யூவோ வந்துட்டு கம்மியாகுதுல்ல மேம் அந்த இடத்துல. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கும் என்னுடைய பையனுக்கும் ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. அவன் சம்திங் சொல்லும்போது இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் போப்பா அப்படின்னு சொல்லி நான் சிரிக்கிறது, அந்த சிரிப்பு வேற, லாஃப்டர் யோகான்றது வேற. லாஃப்டர் யோகா இந்த மாதிரி தீவிரமாக ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கும்போது, வாக்குவாதம் நடக்கும்போது நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஆப்போசிட் பர்சனும் அதில் ஒருமித்த கருத்தோடு இருந்துட்டு செய்யறது தான் லாஃப்டர் யோகா. ஒரு வாக்குவாதம் நடக்கும்போது லாஃப்டர் யோகாவை செய்ய முடியாது, அது செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் அங்கே மிக 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 குறைவு. அந்த சிரிப்புலேயே நிறைய விதம் இருக்குது. நக்கல் சிரிப்பு இருக்குது, நையாண்டி சிரிப்பு இருக்குது. ஸோ சிரிப்புன்றது வேற, சிரிப்பு யோகான்றது வேற. அதனால நான் எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த இடத்துல வந்து என்னுடைய சுயமரியாதை வந்து கம்மி தான் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் சொன்னது எனக்கு மனசுக்கு கவலையாக இருக்குது, ஆனால் இப்போ நான் அதை பேச விரும்பலை, இன்னொரு தடவை அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வாக்குவாதத்துலேருந்து வெளியில் வந்துடணும். சொல்லிட்டு வெளியில் வரணும். சொல்லாமல் வரும்பொழுது தான் நம்மள மட்டம் தட்டி பார்ப்பாங்க, நம்ம சுயமரியாதை அந்த இடத்துல கம்மியாகும். கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு அந்த விஷயத்தை பற்றி பேசணும், ஆனால் இப்போ நம்ம வந்து அதே சத்தத்தோடு பேசக்கூடாது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஆலோசனையாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அதுக்கான பலன் வந்து நல்லாயிருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். இது நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன், அடிக்கடி நமக்குள்ளே இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, கடைசியில் பார்த்தா அது ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. லாஃப்டர் யோகான்னு ஒன்று நான் கேள்விப்பட்டேன், 2 பேரும் போய் கற்றுட்டு வந்துட்டு தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பயிற்சியாக நம்ம செய்யலாமா அப்படின்ட்டு இருக்கும் பொழுது 2 பேரும் சேர்ந்து அதை கற்றுக்கிட்டு வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ன்றது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இந்த லாஃப்டர் யோகா அப்படிங்கிறது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாமல் ஒரு நார்மலாக வீட்டில் இருக்க ஒரு பிரதர்க்குள்ளேயோ இல்லை சிஸ்டருக்குள்ளேயோ எல்லா ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் இந்த லாஃப்டர் யோகா வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கு மேம்? இந்த சைக்காலஜி அந்த நாலேஜ் வச்சுட்டு லாஃப்டர் யோகாவுடைய நியூரோ சயின்ஸ் வச்சு நான் இதுக்கான பதில் சொல்கிறேங்க. இந்த லாஃப்டர் யோகா பண்ணும்போது எனக்குள்ள ஒரு அமைதி நிலவுது, உற்சாகம் வருது, சிந்திக்கும் திறன் மேம்படுது. அப்போ இதெல்லாம் எனக்கு இருந்துச்சுன்னா கணவன் மனைவி உறவுன்னு கிடையாது, அம்மா பிள்ளை உறவுன்னு இல்லை, எந்த உறவுலையுமே வந்து நான் கொஞ்சம் நிதானத்தை கையாளுறதுக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், லாஃப்டர் யோகா நமக்கு என்ன பண்ணுது, கார்டிசால்ன்றது தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அந்த கார்டிசால் ஹார்மோனோடைய செக்ரீஷனை வந்து உற்பத்தியை வந்து அது கம்மிப்படுத்துது.
அது கம்மிப்படுத்துறதுனால எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்போது என்னால் சீராக சிந்திக்க முடியும். அப்படி சிந்திக்கும் பொழுது எதிரில் இருக்கிறவங்களுடைய செய்கையோ அவங்களுடைய வார்த்தையோ எனக்கு கோபத்தை உண்டாக்காது. அதுக்கான அர்த்தத்தை நான் வந்து தவறாக எடுத்துக்க மாட்டேன், நெகட்டிவான அர்த்தத்தை கொடுக்க மாட்டேன். ஸோ எல்லா விதத்துலையுமே நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? எல்லாரும் வாய் விட்டு சிரிக்கணும். தனியாக நமக்கு சிரிக்கணும்னு தோணலைன்னா கிளப்ஸில் போய் ஜாயின் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு ஒரு காமெடி மூவி பார்க்கலாம். டீ குடிக்கிறதுக்கு எத்தனை பேர் நம்ம வெளியில் போகிறோம், ஒரு காஃபி ஷாப்புக்கு எத்தனை பேர் போகிறோம், அந்த இடத்துல சிரிக்கலாம். ஸோ சிரிப்புக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கணும்ட்டு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு நிறைய பேர் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அன்றாட வாழ்வியல்ல எப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ, ஒரு 2 பேர் சேர்றோமா அந்த இடத்துல வந்து ஆர்குமெண்டேட்டிவாக இருக்கக்கூடிய டாப்பிக்கை பேசுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு காமெடியையோ இல்லை பிடிச்ச விஷயங்களை பேசி அதை நினச்சி நம்ம சிரிக்கும்பொழுது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ சிரிப்புன்றதை நம்ம வாழ்வியல்ல ஒரு கட்டாய பகுதியாக நம்ம மாற்றிக்கணும். ஸோ சைக்காலஜி பிரகாரம் 21 நாள்லேருந்து 45 நாள் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது நம்மளுடைய ஹேபிச்சுவலாகவே மாறிடுச்சுன்னா எப்படி நம்ம காலையில் எழுந்தவுடனே பல்லு துலக்கணும், காலை கடன்கள் முடிக்கணும்ன்றது ஹேபிச்சுவலாக ஆயிடுச்சோ இதுவும் ஹேபிச்சுவலாக ஆகிடும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நம்ம முன்னோர்களும் நமக்கு அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாய் விட்டு சிரிப்போம், நம்ம உடல்ல இருக்கிற மனத்தில் இருக்கக்கூடிய நோய்களை விரட்டி அடிப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே மேம். இன்னைக்கு நீங்கள் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து வேர்ல்டு லாஃப்டர் டே பற்றின அனைத்து விஷயங்களையுமே ரொம்ப டீட்டெயிலாக கேட்குற நேயர்கள் எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ கேட்ட நேயர்கள் அனைவருக்குமே இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. இதுவரை சிரித்து வாழ வேண்டும் மனநல ஆலோசகர் எஸ் ஜெயதேவி ஜெயபிரகாஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.